ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம காலேஜ் லவ்வோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜி மீஃபா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தங்களுக்கான விஷயம் எழுதியிருந்தாங்க. அதுல மீஃபா ஜிஜிக்காக நான் என்னோட பெண் ஃப்ரெண்ட பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருந்தா அதோட தான் முடிஞ்சது. பெண் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத பார்த்ததுமே ஹன்னுக்கு டவுட் வந்துருது. அப்போ நம்ம ஜிஜி தான் நம்மளோட பெண் ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா லைப்ரரிக்கு வரான். அங்க ஜிஜி உட்காந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல அப்படின்னு மறுபடியும் ஹன் அவகிட்ட கேட்க, இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு யாராவது பேசிக்கிட்டே இருக்க, ஒல்லராத, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்போ அவளோட புக் எடுத்து நம்ம ஹன்னு பாக்குறான். இந்த புக்கை தான் என்னோட மேக்ஸ் ஏஞ்சல் படிப்பா, இதே புக்கை இவளும் படிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை இவளோட பெண் ஃப்ரெண்டு நான் தானா, இவதான் என்னோட ஏஞ்சலா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அங்க ஜிஜிக்கு பாட்டி கிட்ட இருந்து கால் வந்துருது. அதான் அந்த 3 ஹார்ட்னு போட்டது. அதை பார்த்ததுமே ஹன்னுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணிட்டான் அப்படின்னு திரும்ப திரும்ப போனை கட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா போன் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கு. ஹன்னு வெறுப்பாயிட்டு லைப்ரரியில எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணிடுறான். ஹலோ, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு ஹன்னு கேட்க ஆரம்பிக்க அந்த பக்கத்துல இருந்து பாட்டி பேசுறாங்க. நான் ஜிஜியோட பாட்டி பேசுறப்பா அப்படின்னு. ஹன்னுக்கு இப்பதான் எல்லாம் ரியலைஸ் ஆகுது. நம்ம தான் ஓவரா சந்தேகப்பட்டோம் போலன்னு பல்ல காட்டி இழிச்சிட்டு, பாட்டி ஜிஜி இப்ப தண்ணி குடிக்க போயிருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்ததுமே போனை கொடுத்துடுறான். ஜிஜி உடனே யார கேட்றான் என் போன் எடுத்து அப்படின்னு. பாட்டி நான் லைப்ரரியில இருக்கேன், ரூம்க்கு போயிட்டு பேசுறேன்னு கட் பண்ணிடுறா. அடிச்சுட்டே இருந்தா எடுத்துருவியா, ஆளை மூஞ்சையும் பாரு அப்படின்னு ஜிஜி ஹன்னை திட்ட ஆரம்பிக்க, அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு ஹன்னு கேக்குறான். அதான் இல்லன்னு சொன்னேன்டா, ஏன்டா என் உயிர் எடுக்கிற, நான் இங்க வந்ததே என் பெண் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோடா, நானும் அவரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதானே தவிர பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஜிஜி எல்லா உண்மையும் சொல்லிடுறா. முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்ல, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்திருக்காதுல்லன்னு ஹன்னு வலிய ஆரம்பிக்க, இவன் எதுக்கு நம்ம கிட்ட வலிடான்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் யுவான் மீஃபாவை கூட்டு போயிருக்கான். போயிட்டு அவங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான், வாடகை ட்ரெஸ் எல்லாம். இது எதுக்குன்னு மீஃபா கேக்குறா. நீ தானே என்கிட்ட சொன்ன, நீ வந்துட்டு எனக்கு கூட சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும், அதுவும் காஸ்பிளே பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன்னு சொல்ல, இப்பதான் மீஃபா யோசிக்கிறா. ஜிஜி கலக்கிட்டடி, நானே எழுதியிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு ஆசை எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீஃபா ஹாப்பி ஆயிடுறா. ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. நம்ம மீஃபா கூட சேர்ந்து யுவான் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் பயங்கரமா ரொமான்டிக் ஷூட். மீஃபாக்கு கொஞ்சம் வெக்கமா வந்துட்டு இருக்கு. அவ பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. மீஃபாவை பார்த்து யுவானும் லைட்டா சிரிச்சுட்டே இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சியாவை காட்டுறாங்க. சியாவோட அந்த ஆசையை எடுத்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம சூலான் தான். என்னது இவன ஆசை எடுத்தான் அப்படின்னு சியாக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பூனைக்கு சாப்பாடு போடணும், அதான் அவளோட ஆசை. அங்க சூலான் வந்து அங்க இருக்கிற குட்டி குட்டி பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட சியா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா, சோகம் ஆயிடுறா. இங்க வேகமா மீஃபா ஓடி வந்துட்டு கணத்தை பிடிச்ச ஜிஜிக்கு ஒரு கிஸ் ஒண்ணு பண்ணிட்டு, நீ தாண்டி என் செல்ல குட்டி, எனக்கு தான் என் வாழ்க்கையிலே ஹாப்பியா இருந்தேன், போட்டோ ஷூட் நான் முடிச்சிட்டேன், நீ போய் உன் பெண் ஃப்ரெண்ட பாத்துட்டியான்னு கேட்க, நான் எங்க பெண் ஃப்ரெண்ட பார்த்தேன், இந்த ஹன் இருக்கான்ல அவன் தாண்டி இங்க வந்தான், வந்து கண்டபடி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம ஜிஜி அவகிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஹன் பாத்துட்டு இருக்கான். ஜிஜி சால்வ் பண்ணால செம்ம, அதை எடுத்துட்டு வந்து கையில வச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இன்னொரு பக்கம் வந்து உன் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னு லிங்க கொண்டு வந்து கொடுக்க, ஏதோ நீயே சால்வ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹன்னு கேட்டுட்டு இருக்கான். எப்படியோ உனக்கு சால்வ் பண்ணும் அவ்வளவுதானடா, சால்வ் பண்ணியாச்சு, அம்மா உன் பேப்பர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் நான் கொடுத்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் வேலையை பாருன்னு ஹன் அவன் அங்க இருந்து அனுப்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஹன் கிளாஸ்க்கு வரான். ஜிஜி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்க ப்ரொஃபசர் வராரு. ஜிஜி உன்னோட பேப்பர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நீ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா அவளுக்கு மறுபடியும் ஸ்காலர்ஷிப் வந்துருமா. அண்ணன் பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன்ட்டு. தேங்க்ஸ வாயால சொன்னா போதுமா, ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஹன்னு கேக்குறான். அடுத்து நம்ம ஜிஜியும் மீஃபாவும் பீச் கிட்ட வாக்கிங் வராங்க. அப்போ மீஃபா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என் பேப்பர் பப்ளிஷ் ஆக போகுதுன்னு சொல்லும் போதே ஜிஜிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறா. அவளுக்கு லாட்டரி வாங்கினதுல ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல்ல 2 பேர் சாப்பிடுறதுக்கு டின்னர் புக் ஆயிருக்கான். அதான் அவளுக்கு வந்திருக்க கிஃப்டே. எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னு கேட்டு மீஃபா கத்திக்கிட்டே வர, கொஞ்சம் நீ வெயிட் போட்டு கொஞ்சம் டயட்ல இரு, நான் வேற ஆளை கூட்டு போறேன் அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து போயிடுறா. இங்க ஹன்னோட போனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. வேகமா லிங்க கூப்பிட்டு போனை எடுறா அப்படின்னு சொல்ல ஹன்னு போன் எடுக்கிறான். இந்த ஹோட்டல்ல போய் நம்ம டின்னர் சாப்பிடலாமா தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படின்னு ஜிஜி கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு ஹன்னும் சந்தோஷம் ஆயிடுறான். பரவாயில்லையே, நல்ல ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு சோறு போடுறா பாருன்னு. அவ போன்ல பேரை வந்துட்டு இங்க நூடுல்ஸ் மண்டை அப்படின்னு தானே இருக்கு, அதை மாத்திட்டு என்னோட ஏஞ்சல் அப்படின்னு மாத்திடுறான். அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான்ல. இவன் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கதை பார்த்துட்டு லிங்கும் இவானும் இவனுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு ஹாப்பியா இருக்கானேன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம மீஃபா காலேஜ் பல்லு விளக்கிட்டு இருக்கும் போது அங்க யுவான் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கொஞ்சம் வெளியே மீட் பண்ணலாமா அப்படின்னு. படப்படன்னு கிளம்பிட்டு நல்லா அழகா மேக்கப் எல்லாம் போட்டு மீஃபா உட்காந்துட்டு இருக்கா. ஜிஜி ஆனா கேஷுவலா வரா. நான் போய் டின்னருக்கு போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஒரு ட்ரெஸ் போட, ஏண்டி டின்னருக்கு போற, அவனுக்காக போடாட்டியும் அந்த ஹோட்டலுக்காகவாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போடலாம்ல, ஏண்டி இவ்வளவு கேவலமா போடுற அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, வேண்டாம் வேண்டாம் மீஃபா சொல்றா. சரி அட்லீஸ்ட் இதையாவது போடு அப்படின்னு அடுத்த ட்ரெஸ் எடுத்து மீஃபா கொடுத்துட்டு இருக்கா ஜிஜிக்கு. இங்க மீஃபா அழகா கிளம்பிடுறா. நம்ம யுவானை பார்க்க
பாக்குறதுக்காக கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. யுவான் அங்க வாசல்ல அவளுக்காக ஏதோ gift கூட வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா ஹன்னு வரத பார்த்துட்டு யுவானுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிருது. எதுக்குடா இங்க வந்தேன்னு ஹன்னு கேட்க, சும்மா அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இத மீஃபா காதுல வாங்கிடுறா, அப்செட் ஆயிடுறா. பார்த்துட்டு நான் போய் ஜேஜியை கூட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. யுவானுக்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியுது. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஜேஜி வெளியே வர ஆரம்பிச்சிடுறா. எப்பவுமே வந்துட்டு பையன் மாதிரி தானே ட்ரெஸ் போடுவா, இன்னைக்கு கியூட்டா பொண்ணு மாதிரி அழகா ட்ரெஸ் போட்டுருக்கத பார்த்துட்டு ஹன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். போலாமா அப்படின்னு கேட்க, போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள மீஃபா ரூம்க்கு வந்துடுறா. இங்க பாரு, சாரி இங்க வெளியே வரியா அப்படின்னு அடுத்து மறுபடியும் யுவான் ஒரு மெசேஜ் போட, தோ வர அப்படின்னு சாரி தான் சொல்லிட்டானே மீஃபா அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கா. சைக்கிள் எடுக்கிறதுக்காக ஜிஜி போக குட்டியூண்டு ஸ்கர்ட் போட்டிருக்க. சைக்கிள் சரிப்பட்டு வராது, டாக்ஸி புக் பண்ணு அப்படின்னு ஹன்னு சொல்லிடுறான். டாக்ஸி புக் பண்ணி 2 பேரும் ஏறுறாங்க. பார்த்தா டாக்ஸி அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்குது. இன்னும் 2 பேர் பக்கத்துல ஏறி நசுக்கிட்டே உட்காந்துட்டு வராங்க. என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹன்னு கேக்குறான். அதுவா, நம்ம 2 பேர் தான் போறோம்னு ஷேர் டாக்ஸியா போட்டு விட்டேன், காசு கம்மியா ஆகும் பாரு அப்படின்னு ஜிஜி சொல்றா. இவெல்லாம் ஒரு ஆளு, இவ கூட வந்தேன் பாரு அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கூட நசுங்கி நம்ம ஹன்னு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. ஹன்னு ஜிஜியை முறைச்சிட்டே உன் கூட போய் வந்தேன் பாருன்னு திட்டிக்கிட்டே வரான். இங்க அதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஹோட்டல்ல போயிட்டு யுவான் இருக்கான்ல, அவளுக்கு 2 பவுல் சாப்பாடும் அவனுக்கு ஒரு பவுல் சாப்பாடும் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க மீஃபா வந்துடுறா. பார்த்துட்டே வலிஞ்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யுவான் உடனே உனக்கு ஒரு gift கூட வச்சிட்டு இருக்கேன்னு ஒரு பாக்ஸை ஓபன் பண்ண, எனக்கா பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டு பிரிக்கிறா. அதுல குட்டி ஆர்ட் விசிறி ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தா நம்ம யுவானோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, பிரின்ஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் படம் போட்டு அழகா வரைஞ்சு ரொம்ப அழகா இருக்கு அந்த விசிறி. ரொம்ப அழகா இருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்காரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்ல பக்கத்துல உட்காந்துட்டு யுவான் வலிய ஆரம்பிக்கிறான். இவளுக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு பஃபே சிஸ்டம் தானே, அங்க ஜிஜி 2 பிளேட் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வரா. எனக்கு யாரும் உன்னை எடுத்துட்டு வர சொன்னதுன்னு ஹன்னு கேட்க, உனக்குலாம் இல்ல, இது 2 எனக்கு தான், உனக்கு வேணுங்கிறத போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஜிஜி சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஃப்ரீ சாப்பாடு அப்படிங்கறதால மின்னல் வேகத்துல அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா பாக்குறான் ஹன்னு, இவளை எப்படியும் பே பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சொல்லிட்டு இருக்கான், உன் பெண் ஃப்ரெண்ட பாத்துட்டியான்னு. அவனை பாக்கல, ரொம்ப அறிவாளி பையன், ஆனாலும் அவன் கேரக்டர் சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லன்னா என்ன கழட்டி விட்டு பாதியிலேயே போயிருப்பானா அப்படின்னு ஜிஜி கேட்க, இல்ல அதுக்கு உன் மேலதான் தப்பா இருக்கும் அப்படின்னு ஹன்னு சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, சும்மா அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு ஹன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மீஃபாவும் யுவானும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மீஃபா கிளம்புறா. நீ எனக்கு கேட்டல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு, அதுக்கு என்னோட ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யுவான் கிளம்பிடுறான். எனது ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஓகே சொல்றானா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஹன்னு அவளதான் பே பண்ண விடக்கூடாதுன்னு நினைச்சான்ல, சோ அதுக்கு முன்னாடியே அவர் ரெஸ்ட் ரூம் போய் கை கழுவிட்டு வரதுக்குள்ள ஹன்னு பில் பே பண்றதுக்கு போயிடுறான். ஆனா அவங்க இது ஃப்ரீ மீலுங்க, உங்களுக்கு எந்த காசும் கிடையாதுன்னு சொல்ல, அப்படி போடு அப்படின்னு ஹன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, ஒயினுக்குலாம் காசு இருக்கான்னு கேட்க, அதுக்கெல்லாம் தனியா காசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு ஒயின் பாட்டில கொண்டு வர சொல்லிடுறான். ஆளுங்க கொண்டு வராங்க. ஜிஜி பாக்குறா, இல்ல ஒயின்லாம் எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல, ஹன்னு பாக்குறான், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு தானே ட்ரீட் கொடுக்குற, நான் ஒயின் குடிச்சே ஆவேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஓபன் பண்ணிடுறான். ஜிஜி பாக்குறா, குடிச்சு தொலைற, அப்ப எனக்கும் கொஞ்சமாவது கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒயின் குடிக்கிறாங்க. பில் பே பண்றதுக்கு வர வழியே இல்லாம போயிட்டு ஒயின் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்க, இல்லங்க அவரே ஒயினுக்கும் காசை பே பண்ணிட்டாரு, நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லன்னு சொல்ல, ஜிஜி பாக்குறா, ஓ அப்படியா விஷயம், வெளியே போயிட்டு சாரி, என்னதான் உன்னை ட்ரீட் கூட்டு வரணும்னு நினைச்சாலும் ஃப்ரீ மீல்ல கூட்டு வந்துட்டேன், இருந்தாலும் என் மனசுக்குள்ள சின்சியாரிட்டி இருக்குதானு சொல்ல, அப்ப இன்னொரு ஹெல்ப் நீ எனக்கு பண்ணு, அப்போ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற நான் நினைச்சுக்குவேன், எனக்கு காலேஜ்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, நாங்க தான் கண்டக்ட் பண்றோம், அதுல சின்ன பசங்க எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஆள் வேணும், நீ வரியான்னு கேட்க, வர வர அப்படின்னு ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஏதோ சர்வே ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி சொல்லி ஹன்னு கிட்ட ஆளுங்க வந்துடுறாங்க. ஜிஜி பக்கத்துல போறா. அங்க ஒரு இடத்துல ஷூ விக்கிறாங்க. ஷூ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அதையே அமைதியா பாத்துட்டு இருக்கா. ஹன்னு வரான், வா போலாம் அப்படின்னு அவளை கூட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் வராங்க, எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க எல்லாம். இவங்களெல்லாம் யார் பாத்துக்குவா அப்படின்னு ஹன்னு கேட்க, சியால இருந்து லிங்க்ல இருந்து எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க எல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்கன்னு பார்த்து ஜிஜி வரா. நான் பாத்துக்கிறேன், எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களை பாத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு போறா. பஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்க. குட்டி பசங்க எல்லாம் இறங்குனதுமே எல்லாமே அழகா வந்து நிக்க, இவங்கள பாத்துக்கிறது போய் பிரச்சனையா அப்படின்னு ஜிஜி திரும்பி பாக்குறா. பார்த்தா பிள்ளைங்க ரணகலம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க ட்ரெஸ் கழட்டி தூக்கி போட்டு நிக்கிறது, ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்குது, கடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு டார்ச்சர் பண்றாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு ஜிஜி ஒரு வழியா நிக்க வச்சு எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு குட்டி பொண்ணை மட்டும் காணும் டீச்சர் சொல்றாங்க. ஜிஜி பாக்குறா, இவ்வளவு பெரிய காலேஜ்ல போய் தேடணுமே மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறா. அவ தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு குட்டியா ஒரு 6 மாதிரி காலேஜ்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இங்க எறும்பு அழகா இருக்கு, ஓடிட்டு இருக்கு, அதை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கேன் நம்ம சொல்றா. உன்னை கண்டுபிடிச்சனே அதுவே நிம்மதி அப்படின்னு ஜிஜி சொல்லும் போதே எங்க ஜிஜியை காணா, எங்க போனா அப்படின்னு அவளை தேடிக்கிட்டே ஹன் அங்க இருந்து கிளம்புறான். நேரா நம்ம ஜிஜியை தேடி வந்துடுறான். இங்க என்ன பண்ற அப்படின்னு, இந்த குட்டி பாப்பா காணாம போயிட்டா, அவளை தேடி வந்த அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு திரும்பி பாக்கிறதுக்குள்ள அந்த குட்டி பாப்பா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஹன்னுக்கு அவளை காப்பாத்தணும்னு தோணுது. ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு டிராமா அவனை போட்டு உண்டு இல்லன்னு பண்ணுது. ஜிஜி பாக்குறா, தண்ணிக்குள்ள டக்குன்னு குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திடுறா. ஆனா தண்ணிக்குள்ள குதிக்கும் போது கால்ல லேசா அவளுக்கு அடிபட்டுருது. குட்டி பொண்ணு டீச்சர் கிட்ட விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு ஹன்ன கூப்பிட்டு இருக்கா. உன் கால்ல அடிபட்டிருக்குன்னு ஹன்னு சொல்றான். அது ஒண்ணு பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்தா போதும். ஜிஜி நடக்க ஆரம்பிக்க ஹன் அவளை தூக்கிக்கிறான். நேரா கூட்டு போயிட்டு அவளுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஜிஜி அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு இந்த கட்டை வச்சுட்டுதான் கைத்தடி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது வச்சுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஜிஜி அதை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறா. ஹன்னு நானே உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன் அப்படின்னு அவளை போய் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறான். ஜிஜி ரூம்ல இருந்துட்டு இருக்கா. இருந்துட்டு ஜாலியா வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பாட்டி போன் பண்றாங்க. நல்லதானடா இருக்க செல்லம் அப்படின்லாம் கேட்டு நல்லதா இருக்கேன் பாட்டின்னு சொல்றா. அடுத்து ஹன் போன் பண்றான். சாப்பாடு வேற அமிச்சிட்டு இருக்கான். இந்த சாப்பாடு தான் உனக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்ல இவன் தொல்லை அதிகமா போயிடுச்சு அப்படின்னு ஜிஜி அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு ரூம் என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு வீடியோ கால்ல ஹன்னு கேட்டுட்டு இருக்கான். அது என்னதுல ஷானா இருக்கால, அவ ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்ல ஷானா பல்லு விளக்கிட்டே வந்து யார்கிட்டடி என்ன போட்டு கொடுக்குற அப்படின்னு வீடியோ கால்ல எட்டி பாக்குறா. அங்க அவளோட கிரஷ் ஹன் இருக்கிறத பாத்துட்டு அவமானப்பட்டு ஜிஜி உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு அங்க இருந்து ஓடிடுறா. பின்னாடி அடுத்து நம்ம மீஃபா வரா. ஜிஜி இது ஹன்னு கால்ல இருக்கிறது தெரியாமலே அவனால பாரு உன் கால் அடிபட்டு இருக்கு, அவன் எல்லா பொறுப்பையும் அவன் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஹன்னு பாக்குறான். எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்றான். மீஃபாவே ஷாக் ஆயிடுறா. மீஃபா அடுத்த நாள் காலைல காலேஜ் கூட்டு போறதுக்கு வந்து நிக்க ஆரம்பிக்க இங்க நம்ம ஜிஜியை கூட்டிட்டு அங்க ஹன்னு வந்துடுறான். நான் அவனை கிளாஸ்ல டிராப் பண்றேன் அப்படின்னு அவளை அங்க இருந்து கரெக்டா கூட்டு போயிடுறான். அடுத்து நேரம் நம்ம ஜிஜி வந்துட்டு இருக்கா. ஹன்னு பாக்குறான், நீ எதுக்கு இந்த இடத்துக்குலாம் போயிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா வா, நானே உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு அந்த வால் கிளைம்பிங் இருக்குல்ல அங்க கூட்டு வந்துடுறான். அங்க அவளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க ஏன் அதுக்குள்ள வந்தீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல இல்ல நான் ஒரு பிரசிடென்ட்டா இங்க வந்துதானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜிஜி சொல்றா. நான் உங்களை ட்ரெயின் பண்ற பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு ஹன்னு அந்த பசங்களை எல்லாம் பீச்சுக்கு கூட்டு போயிட்டு ட்ரெயின் பண்றேன்னு பெண்டு கழட்ட ஆரம்பிக்கிறான். ஏங்க இப்பதான் பிகினர்ஸ், அவங்க போட்டு உயிரை எடுக்காத அப்படின்னு ஜிஜி அவங்களுக்கு பிரேக் கொடுக்க வைக்கிறா. ஜிஜி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. அம்மா பாத்தியா அந்த ஹன்னு யார் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்காரு போல, என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஜிஜி அதை காதுல வாங்கிக்காம வெளியே வரா. ஆனா ஹன்னு அப்பயும் பாத்ரூம் வாசலே வந்து நிக்கிறான் இவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக. ஜிஜிக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. இங்க ஹன்னு நேரா கிளம்பி ஏதோ ஒரு ஃபைல கொடுக்கணுங்கிறதுக்காக ரூம்குள்ள போறான். அந்த ரூம்ல தான் சியா இருக்கா. சியா வேணும்னே ஹன்னு ஜிஜி பின்னாடியே சுத்துறது சுத்தமா பிடிக்கலன்னு தண்ணி எடுத்து லேப்டாப்ல வாலண்டியரா கொட்டிடுறா. ஐயோ எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, தண்ணி லேப்டாப்ல கொட்டி ஆஃப் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணியே ஆகணும், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ஹன்னு பாக்குறான். சரிவா நான் உன சிஸ்டம் சரி பண்றது கூட்டு போறேன்னு வேற வழியே இல்லாம கூட்டு போறான். இங்க ஜிஜியை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஹன்னு வரல. நீயாவே எப்படியாவது போயிடு ப்ளீஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹன்னு மெசேஜ் பண்றான். ஜிஜி இதை பாக்குறா. இவன் தான் பொறுப்பெடுத்துக்கிற ஆளாக்கும், போய் தொலைடா அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கா. ஆனா சியா வேணும்னே ஹன்னு கூட்டு போயிட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஒரு பேக்கரிக்கு கூட்டு போறா. அங்க அவன் சாப்பாடு வாங்குறதுக்குள்ள இவ போட்டோ எடுத்து ஏதோ டேட்டுக்கு வந்த மாதிரி சியா போட்டுடுறா. இதை நம்ம ஜிஜி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது பாத்துட்டா செம்ம கடுப்பாயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு தான் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து பாட்டி வீடியோ கால் பண்றாங்க. என்னடி இது காலை தூக்கி இப்படி மேல வச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு பாட்டி கேட்க ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மா காலை லேசா அடிபட்டுச்சு அப்படின்னு ஜிஜி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. பாட்டி உடனே பார்த்துட்டு என்னம்மா நான் ஊருக்கு வரணுமா அப்படிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜி விட்டுடுறா. கரெக்டா வெளியே வரா. ஹன் அங்க வந்துடுறான். வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல இனிமே ஒண்ணு நீ டிராப் பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. டாக்டர் கிட்ட போறாங்க நேரா மீஃபாவோட. டாக்டர் பாக்குறாங்க, இனிமே நீ வந்து இந்த கிரச்சஸ் யூஸ் பண்ண வேண்டாம், ஆனாலும் பார்த்துதான் நடக்கணும் புரியுதா அப்படின்னு அவளை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இது என்னடி ஆச்சு, எதுக்கு இந்த ஹன்னை கூப்பிடாமலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீஃபா கேட்க அவனை விடுறே அப்படின்னு ஜிஜி கத்த ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் அந்த ஏஞ்சல் மேக்ஸ் புக் வந்துருது. அதுல என்னோட போன் நம்பர் இதுதான் அப்படின்னு ஹன்னு எழுதி அதே இடத்துல அந்த புக்கை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். எப்படியாவது ஜிஜி பார்த்துட்டு போன் பண்ணுவான்னு. அதே மாதிரி ஜிஜி பாக்குறா, போன் நம்பரே அதுல இருந்து எடுத்துடுறா. ஆனா அங்க வர மீஃபா காஃபியை வைக்கிறேன்னு அந்த பேப்பர்லயே காஃபியை கொட்டிட போன் நம்பர்ல லாஸ்ட் 2 எழுத்து அழிஞ்சு போயிருது. சரி ஓகே நீ உன் போன் நம்பர் எழுது, அப்போ அவன் பாப்பான்ல அப்படின்னு மீஃபா கேட்க அதான் கரெக்ட்னு அவன் போன் நம்பர் எழுதி ஜிஜி அங்க வச்சிடுறா. இங்க ஹன்னோட ரூம்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹன்னை பார்த்து நீ 2 நாளா ரொம்ப பல்ல காட்டுற மாதிரி இருக்கு, போனையே பாத்துட்டு இருக்க, என்ன மாட்டடா யாராவது போன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க ஹன் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜிஜி அவனை போன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம லிங்க் இருக்கானே நேரா வந்துடுறான். ஜிஜி கிட்டையும் மீஃபா கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு லிங்க் கேட்க ஓகே படிக்கலாம், தனியா படிச்சு எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு மீஃபாவும் ஜிஜியை கூப்பிடுறா. இவங்க 3 பேரும் ஒன்னா கிளம்பி வராங்க. ஒன்னா படிச்சிட்டு இருக்க ஹன்னு கூட்டத்தை பாத்துடுறாங்க. ஹன்னை பார்த்ததும் ஜிஜி என்னது இவனா, இவங்கிட்ட போய் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ கிளியர் ஆக போகுது, இந்த சியா என்ன பண்ண போறா, தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.